நமோ நாராயணா. நம்ம நாராயணிய தசகத்தில் முதல் தசகம் 2 ஸ்லோகங்கள் வரைக்கும் போன ஆடியோவில் பார்த்தோம். அதில் 3வது ஸ்லோகம் இப்போ பார்க்கலாம். சத்வம் யத்தத் பராபியாம் அபரிகலனதோ நிர்மலம் தேன தாவத் பூதைர்பூதைந்திரியைஸ்தே வபுரிதி பகுச்சः ஸ்ரூயதே வியாசவாக்யம் தத்ஸ்வத்வாத் யச்சாதித பரசுக சித்கர்ப்ப நிர்பாசரூபம் தஸ்மின் தன்யா ரமந்தே ஸ்ருதிமதி மதுரே சுக்ரஹே விக்ரஹேதே. அப்பா பரம்பொருளே, மற்ற குணங்கள் களவாத நிர்மலமான சுத்த சத்துவகுணம் எதுவோ அதனாலேயே உண்டான பஞ்சபூதங்களையும் இந்திரியங்களையும் கொண்டு உம்முடைய சரீரம் ஆக்கப்பட்டிருக்கு. அதாவது மனுஷாளுக்கு 5 குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சத்வம், ரஜஸ், தமஸ்ன்னு 3 குணங்களோட 5 பூதங்களும் கலந்து தான் நம்ம இருக்கோம். ஆனால் சுவாமி அந்த ரஜஸ் தமஸ் இல்லாதையே சத்துவம் மட்டுமே அவரால் ஆக்கப்பட்டிருக்கு. அதனால் உம்முடைய இந்திரங்கள் இந்த மாதிரி இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ஒஸ்தியான ஒரு விஷயம். இந்த சத்துவம் மட்டுமே இருக்குன்றத வியாசர் அடிக்கடி தன்னுடைய பாஷ்யங்களில் குறிப்பிடுறார். ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறதுனால உள்ளடங்கின பரமானந்தமும் ஞானமும் மரபுபடாமல் பிரகாசிக்கிற உம்முடைய லீலா விக்கிரகத்தில் அதை கேட்கறது, அதை சிந்திக்கிறது அப்படின்றது ரொம்ப சுலபமாக இருக்குது. இனிமையான எளிமையான அந்த ரூபத்தில் பாக்யசாலிகள் ரமிக்கிறாங்க. அப்படி ரமிக்கிறவா பாக்யசாலிகள் அப்படின்னுட்டு சொல்கிறார் பட்டர். அடுத்த ஸ்லோகம். நிஷ்கம்பே நித்யபூர்ணே நிரவதி பரமானந்த பீயூஷரூபே நிர்லீனானேக முக்தாவலி சுபகதமே நிர்மல பிரம்ம சிந்தௌ கல்லோ உல்லாசதுல்யம் கலு விமலதரம் சத்வமாஹுஸ்ததாத்மா கஸ்மான்னோ நிஷ்கலஸ்துவம் சகல இதி வசஸ் த்வத்கலா ஸ்வேம பூமன். அப்பா, நீர் அசைகிற பொருள்லையும் இருக்கேர், அசையாத பொருள்லையும் இருக்கேர். அசைவில்லாமல் எங்கேயும் நிறைஞ்சுண்டு எல்லையற்ற பரமானந்த அமிர்த ஸ்வரூபமாக நீங்கள் நிறைஞ்சிருக்கீர். பல முக்தர்களின் கூட்டத்தை அடக்கிண்டு அழகு மிகுந்து நிர்மலமாக விளங்குற பரபிரம்மமான சமுத்திரத்தில் சுத்த சத்துவ வடிவனா தேவியரோட அர்ச்சாமூர்த்தி பாய்ந்து விளையாடுற அலையை போன்று இருக்குன்னு ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அதனால் பரிபூர்ண ஸ்வரூபியே நீர் நிஷ்கல நிர்குண பிரம்மமாக இல்லாமல் போயிடவே இல்லை. சகலம் சகுணம்ன்ற உம்முடைய சமுத்திரத்தின் அலை போன்ற அம்சாவதாரத்துக்கு இது பொருந்தும்பா அப்படின்னுட்டு சொல்கிறார் பட்டர். அடுத்த ஸ்லோகம். நிர்வியாபாரோபி நிஷ்காரணம் அஜபஜசே யத்க்ரியாம் ஈக்ஷணாக்யாம் தேனைவோதேதி லீனா பிரஹிருதிர் அசதி கல்பாபி கல்பாதி காலே தஸ்யா சம்சுத்தமம்சம் கமபிதம் அதிரோதாயகம் சத்வரூபம் சத்வம் திருத்வா ததாசி ஸ்வமஹிம விபாவா குண்ட வைகுண்ட ரூபம். சுவாமியே, நீர் பிறப்பில்லாதவராக இருக்கார், நீங்கள் செயலற்றவராகவும் இருக்கார். அதாவது சுவாமி தான் செயலை பண்ணுறவராகவும் இருக்கார், செயல் இல்லாதவராகவும் இருக்கார். இது ரெண்டையும் சுவாமியோட ரூபம்னு வேதம் சொல்கிறது. இல்லாத ஒன்றை போல் உங்ககிட்ட லைக் இருக்கிற பிரகிருதி கல்பத்தினுடைய தொடக்கத்தில் இதெல்லாம் வெளிப்பட்டிருக்கு. அந்த பிரகிருத்தினுடைய பரிசுத்தமான அம்சத்தை விளக்க முடியாத சத்துவ பகுதியை கை வச்சுண்டு வைகுண்ட வாசியே தடையில்லாத உம்முடைய யோகமாயின் மகிமையால் இந்த லீலா விக்கிரகத்தை நீங்கள் தரிச்சிருக்கீங்களே சுவாமியே அப்படின்னுட்டு லைக்கிறார் பட்டர். அடுத்த ஸ்லோகம். தத்தே பிரத்யக்ரதாராதரலலித கலா யாவலி கேலிகாரம் லாவண்யைஸ்யைகசாரம் சுக்ருதி ஜனத்ருசாம் பூர்ண புண்ணியாவதாரம் லக்ஷ்மீ நிஸ்ஸங்கலீலா நிலையனம் அமிர்தஸ்யந்த சந்தோஹமந்தஹ சிஞ்சத் சஞ்சிந்திகானாம் வபுரனுகலயே மாருதா காரணாத. அப்பா குருவாயூரப்பா, நீருண்ட மேகம் எவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி பூங்கொத்து போல் மனசுக்கு இனியதும் லாவண்யத்துக்கு உறைவிடமாகவும் புண்ணியம் பண்ணவாளுடைய கண்களுக்கு புண்ணியமே பரிபூர்ணமாகவும் விளங்குறதாகவும் நீர் இருக்கேரே அப்படிங்கிறார். ஏன் அவரை நீருண்ட மேகம்னு சொல்லணும்? சுவாமி கருநிற உடையவர் இல்லையா? இப்போ நீருண்ட மேகம் கருப்பாக தானே இருக்கும், அதனால் அந்த ஓமை வருது.
அப்போ லக்ஷ்மி தேவிக்கு கூச்சமில்லாமல் லீலை புரியற இடமாக இருக்கிறதும் தியானிப்பவாளுடைய உள்ளத்தில் அமுதத்தை இடையராது பெருக்கிறதுமான உம்முடைய திருமேனியை நான் இடைவிடாது தியானிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறார் பட்டர். இதோட நம்ம 6 ஸ்லோகங்கள் பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் நமோ நாராயணா.